வாவ். அதை நின்று காட்டுற பாரு எப்படி போகுதுன்னு பார்த்தி ஆட்டோ. பாருங்க மக்களே, நம்ம எதில் வந்த நாம இங்க பாருங்க மக்களே. கொடுத்து அவர் எவ்வளவு நம்ம கொடுத்தமெண்டு பார்க்கல, ஆனா நம்ம கொடுத்தமெண்டு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து நன்றி சொல்றாரு. பாத்தியா இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படி காட்டுங்க வியூவை. ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேறு லெவலான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் இது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எப்படி வந்து இந்த இடங்களெல்லாம் பாருங்க. மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த இடம் பம்பரபாண்டு காட்டுது. உடடும்பரை அதை தாண்டி இப்போ வந்திருக்கிறோம் நம்ம. அங்க பாருங்க இன்னொரு பெண்ட் ஒன்று வருது பாருங்க. இப்படி போ அந்த அதுல போட்டிருக்கிற அப்படி வருதுடா அது. பாருங்க வியூ பாருங்க. வந்தப்ப பாருங்க. நம்மட காலத்துக்கு நம்ம போகும்போது சரி திருப்பி ஒன்றுடா இப்படி போகுதுடா யூ வளைவு. சரி 5ல போற ஆட்டோண்டு வருது. என்ன கொடுமடாப்பா அது. மக்களே பாருங்க, இதெல்லாம் வந்துனாங்க. தெரியுதோ தெரியாது. அதை நின்று காட்டுற பாருங்க. அந்த என்னடா உடம்பு மலையில ஏறி கொண்டு போய் கொண்டிருக்க. அதுல நிப்பாட்டி பின்பி காட்டெல்லாம் பைக் வந்து அப்படி கீழே போயிரும். சரிவு தானே. நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லடா இங்க. ஓ இதுகிட்ட நிப்பாட்டும். ஆமா இங்க ஒரு குளம் ஒன்று இருக்கு பாத்தியா. யாராது பாருங்க மக்களே. நம்ம எதில் வந்த நாம இதெல்லாம் வந்து அப்படின்னு ஒரு மலை உச்சில நிக்கிறோம் பாருங்க. அப்படி என்று அது என்ன மேறுது என்ன ஏறம்போ. வந்த ரோட பார்த்து எப்படி வளைவுன்னு இதுக்கெல்லாம் ட்ரோன் ஷாட் இருக்கணும்டா. எப்படி போகுதுன்னு பார்த்தி ஆட்டோ. வந்தா தெரியுது. சரி ஏறு. மக்களே பாருங்க எப்படி என்று. இப்படிதான் போகணும். நாங்க அங்கிருந்து
அங்க இருந்து வரும்போது பெட்ரோல் ஃபுல் அடிச்சு வந்தாங்க. பாத்தியா ஒரு கட்டை கூட குறையல. வலை கொண்டு வருது பாருங்க. அப்ப புரியல, இப்ப புரியுதுடா. ரெண்டுல எடுப்போம். இங்கெல்லாம் பழைய இருக்குல்லடா. இதுகிட்ட வச்சு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன செய்யற? இதுகிட்ட வச்சு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சேன்டா. எப்படி பஸ் வட்டி வருவேன்னு வர்றா. ஐய கடவுள். பைக்கை தூக்கி போட்டு நம்ம நடந்து போவானே. கடவுளே, எப்படி அது வட்டி வருதுன்னு பாத்தியா? இறங்குமா? இதுவும் ஏறுது என்ன? அதான் ஏறுதுடா. ஒரு ரோடும் இறங்குது இல்லடா, அப்படி ஏறி ஏறி போகுதுடா. போட்டோ எடுக்கிறோம். என்ன பைக்? ஓ ஓண்டா. இங்க பாருங்க, இங்க பாருங்க மக்களே. அந்த தெரியுது பாரு ரோடு. இங்க வர்றா. என்ன செய்வோம்? இதான் நான் நினைக்கிறேன் உயரமான இடம். அப்ப போ. இதை அப்படியே காட்டி விடுவோம். பா பார்த்த மாதிரி இருக்கா? ரெண்டாவது ரோடு பாத்தீங்களா? ஐஸ்கிரீம். இன்னும் 55ஆமா? கடை என்ன இது? எதுக்கிட்ட பார்க்கிங்? எதுக்கிட்ட? மக்களே பாருங்க, இந்த வியூவை பாருங்க எப்படி என்று. வாவ். இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்று. நான் நினைக்கிறேன் இதான் உயரமான இடம் போல. பக்கத்துலேயே சாப்பாட்டு கடை இருக்கு. ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இந்த கடையும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க, ஓகே. இந்த வேற லெவல் ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்க எல்லாம். அந்த தெரியுது பாருங்க, குட்டியா தெரியுது நாங்க வந்த பாதை. ஓகே, நாங்க இன்னும் போகணும் தானே, தூரம் இன்னும் கண்டி வரல தானே. ஓகே, அப்படியே தொடர்ந்து பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்க பாருங்க, பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வரைக்கும் பாரு. ₹100 100 100
எவ்வளோ இருக்கு? அது கொடுத்துடும். ஓகேங்க, அவங்க பாட்டு பாடி கொண்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கு கேட்கும்போது. பார்த்தீங்களா? யூடியூப் தமிழ்ல சிங்கிள். நைஸ் வாய்ஸ். Come from you. பெட்டிக்குலோ. எஸ் எஸ். Good luck. குட், தேங்க்யூ. சரி, ஓகே. இது இங்கே இதை கொடுத்துரு. கொடுத்து பரவாயில்ல, அவை கொடுத்துரு. ஓகே, தேங்க்யூ. என்னன்னு சொன்னாடா, இப்போ அவர் எவ்வளோ நம்ம கொடுத்தமெண்டு பார்க்கல, ஆனால் நம்ம கொடுத்தமெண்டு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு பார்த்தியா. அதோட சேர்த்து அவர் நல்லா பாடுறாரு. அவரோட ஒய்ஃபோட நினைக்கிறேன், ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கை ஏலாமல் இருக்கு. இப்போ நம்மளால் முடிஞ்சது. என்னடா பாருங்க எப்படி இருக்கு இந்த வடிவாக. இப்போ அதெல்லாம் நான் போப்பேன். இப்போ நிறைய மரங்களை பார்ப்போம் போல. இப்போ ஓகேங்க. இப்போ இப்போ நம்ம இறங்கி போகிறோம். இதானே கூடுதலாக கல் விழுற இடம் போல, அதனால இந்த நெட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க, இந்த கனமான நெட்டு. இனிமேல் இறங்குவோம் போல. இப்போ ஏறி வந்துட்டோம், இப்போ இறங்குவோம். இப்போ கண்டிக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ உடடும்பர பகுதி வந்து ரொம்பவே ஒரு அழகான பகுதி என்று இப்போ நாங்கள் இன்டர்நெட்டில் நாங்கள் பார்த்துறாங்க. இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படி காட்டுங்க வியூவை பாருங்க. அந்த மலை உச்சியில் ஒரு டவர் ஒன்று இருக்கு, வீடுகளும் இருக்கு பாருங்க. எப்படி அங்கெல்லாம் அப்படி ஏறுறாங்க, வீதிகள் இருக்கும் போல. நல்லா இருக்கு இந்த வியூ பார்க்க, நல்லா இருக்கு. காத்தா இருக்கு. இந்த காற்று வந்து இப்போ இழுக்கிற மாதிரி இருக்குங்களே. அப்படியே வாங்க என்னோட. இங்கே பாருங்க, இப்போ இந்த குளிர் காற்று வந்து அடிச்சு கொண்டிருக்கு, நல்லா இருக்கு. இப்போ வெயிலும் இருக்கு, குளிரும் இருக்குன்னு சொல்லலாம். ஜில்லுன்ற ஒரு காற்று. அப்படி வியூவை காட்டு. அப்படி சினிமாட்டிக்கில் எடுக்கிறா. ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேறு லெவலான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் இது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எப்படி வந்து இந்த இடங்களெல்லாம் பாருங்க. பாருங்க வியூ எப்படி இருக்கு, வேற லெவல். நம்மட எல்லா பொருட்களையும் எடுத்தாச்சு தானே. சரியான காத்தா இருக்கு.
இங்கே பாருங்க கோவா. ம் ஓ நெல். இதுக்கு மேல நம்ம ஏறலாமாடா? ஆ வழி ஒன்று அப்படி அந்த வியூ வீடியோ காட்டும் எப்படின்னு. வாவ். விலங்கல அங்க எப்படின்னு இந்த பச்சை பசைன்னு இருக்குண்ணே. எங்கெல்லாம் இந்த பழங்கள் எல்லாம் மலிவா இருக்கும் என்ன, இந்த ரம்புட்டான் எல்லாம் வாங்கி தான் பார்க்கணும். மலிவா இருக்கா இல்லை கூட கூட இருக்கான்டா? ஆனால் மலிவா தாண்டா இருக்கும். விலங்குல சரி ஓகேங்க. இப்போ வியூவை நாங்கள் காட்டிருப்போம். இப்போ தெரியும் தானே, இப்போ மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த இடம் பம்பரபாண்டு காட்டுது. உடடும்பரை அதை தாண்டி இப்போ வந்திருக்கிறோம் நம்ம. ஓகேங்க, சில என்ன பிள்ளையாக இருந்தால் ஒன்றும் செய்யலாது தானே, கஷ்டமாக இருக்குது. சில வார்த்தைகளை சில இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கொள்வது, சிங்கள வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. பம்பரபா என்று இதுக்கு பேர், இந்த கிராமத்துக்கு பேர். அங்கே பாருங்கள், அந்த ரோட்டெலாம் அங்கே இப்போ போகணும். இப்போ அப்படியே வளைச்சி வந்து அதில் போகணும். நல்லா இருக்குங்க, வியூ நல்லா இருக்குது. பாருங்க, டவர் ஒன்று இருக்குது பாருங்க. எங்களோட பைக்கை நாங்கள் அந்த பார்க் பண்ணியிருக்கிறோம். அப்படியே போய் பார்ப்போம் அந்த உச்சி வரைக்கும் போகலாமான்று. எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எங்களோட கையில். போயிட்டு பார்ப்போம் வாங்க. பம்பரபா, ஐயோ சிங்கள பேர்களை நான் விளங்கலை. கதைக்கிறாங்களாடா. வீடு அங்கால வீடு இருக்கு போல, அங்கால ஒரு வீடாக தான் இருக்கும். அப்போ இந்த வியூவை பாருங்கள். நாங்கள் போகும்போதும் காட்சிகளை நாங்கள் காட்டுறோம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் தூர பயணம் செய்து வந்திருக்கோம் தானே, டயர்டாக இருக்குது. இப்போ நாங்கள் கண்டி நகருக்கு போயிட்டு ரூம் புக் பண்ணி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அதோட சேர்த்து இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணி போட தானே வேணும். இப்போ நாங்கள் போகும் வழியில் நல்ல நல்ல காட்சிகள் இருந்தால் அதை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிங்க, எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவித்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிலாமரத்தை பார்த்தியா? பிலாமரத்தை காட்டு. பெரிய ஒரு பிலாமரம் இது. எப்படி இதுக்கு சொந்தமான ஒரு ஆள் இருப்பாரு தானே, இந்த மரத்துக்கு சொந்தமான ஒரு ஆள். இந்த வியூவை தான் இப்போ மெப்பில் காடுது. இப்போ நாங்கள் வந்து யார்கிட்டையும் கேட்கையும் இல்லை.
இந்த இடம் எப்படி என்று யார்கிட்டையும் கேட்கல. மெப் சொல்கிற பார்த்து நாங்கள் வாரம் காட்டுறோம் இடத்த. மெப் வந்து இந்த இடம் இந்த வியூ வந்து ஒரு நல்ல ஒரு வியூன்னு சொன்னதால் இப்போ இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துனாங்க. இதைத்தான் சொல்லிருக்கு, இந்த வியூவை தான் சொல்லிருக்கு. பாருங்க எப்படின்னு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. ஓகே, மைக்கை வந்து நான் கையில் வச்சு பேசுகிறேன். இப்படி நீட்டு அந்த வாய்ஸ் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கும். சரி, ஓகேங்க, இப்போ இதை மாட்டுவோம். இதில் கேப் வந்து தேவைப்படாது. இதை மாட்டிட்டு போவோம். ஓகே, வா, இதில் இருக்கட்டும் கேப். அப்படியே தொடங்குவோம். அப்படியே வளைவு சரி கொண்டு போகுது தானே. எந்த காட்சி சார்ஜ் இந்த இறக்கத்தை காட்டிட்டு போடுவோம். ஓகேங்க, பாருங்க எப்படி ஒரு வளைவான ஒரு இறக்கம் என்று. அப்படி இந்த வியூவையும் காட்டு. அப்படி குரங்குகள்